இல்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர் ஒரு தாக்குதல் அப்படின்னா சாதாரண விஷயமா நம்ம எடுக்க முடியாது. நள்ளிரவு வேளையில நடந்த தாக்குதல்ல நாம வந்து என்ன பயன்படுத்தப்பட்டோம் அப்படின்னா வந்து ரஃபேல் விமானத்தை பயன்படுத்தியிருக்கோம். பிரான்ஸ் உடைய டெசால்ட் ஏவியேஷன்ல பயன்படுத்தக்கூடிய ரஃபேல் விமானத்தை பயன்படுத்தியிருக்கோம். இந்த ரஃபேல் விமானத்தை பொறுத்த வரைக்கும் சைனாவுக்கும் நமக்கும் ஏற்கனவே கொரோனா காலகட்டத்தில் ஒரு பதட்டமான சூழல் இருக்கும் போது அதிக அளவு நாம வாங்கி குவிச்சோம். 36 ரஃபேல் விமானங்கள் நம்மகிட்ட இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒப்பந்தம் வேற அதிக அளவில் வாங்குவதற்கு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. இந்த ரஃபேல் விமானத்தை பயன்படுத்தி தான் அங்க அடிக்க இதுல பயன்படுத்தப்பட்ட மிசைலை பொறுத்த வரைக்கும் ஸ்கால்ப் ரக மிசைல் சொல்லப்படுது. இந்த மிசைலுடைய ரேட்டை பொறுத்த வரைக்கும் சுமார் இந்தியாவில் வந்து 21 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு மிசைல் இருக்கு அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இதுல பயன்படுத்தப்பட்ட ஹமர் குண்டுகளை பொறுத்த வரைக்கும் சுமார் 2.5 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நள்ளிரவு வேளையில பாகிஸ்தானுடைய 9 பயங்கரவாத கேம்புகளை டார்கெட் பண்ணி அடித்ததிலேயே எவ்வளவு எந்த அளவுக்கு பொருளாதார செலவு செய்து இந்தியா தாக்குதல் நடத்தி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். இந்த அளவுக்கு செலவு செய்யக்கூடிய அளவுல பாகிஸ்தான் தற்போதைய நிலையில இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான். ஏற்கனவே எக்கனாமிக் டவுனா இருக்குது. அப்போ ஒரு தாக்குதலை நடத்தணும் அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக எதிர் தாக்குதலை நடத்தணும் அப்படின்னாலே அங்க அதிக அளவு பணம் செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் இந்தியா இதை விட்டு வைக்காது. தொடர்ச்சியாக தொடர் தாக்குதலில் இந்தியா ஈடுபடும். இப்போ பயங்கரவாதத்தை ஒழித்த இந்தியா போருக்கு தயாராகிவிடும். பாகிஸ்தானோடு போர் புரியவும் தயாராகிடுவாங்க. இந்த மெசேஜ் ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது. அப்போ பாகிஸ்தான் ரியாக்ட் பண்ணினால் போர் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும். அப்போ பாகிஸ்தானுக்கு தெரியும் இந்தியா போருக்கு களத்தில் இறங்கினா எந்த நாடுகளும் பின்னணியில் இருக்காது. சைனா டர்க்கியை பொறுத்த வரைக்கும் ராணுவ தளவாடங்கள் வேணும்னா கொடுப்பாங்களே தவிர நேரடியாக அங்க ஈடுபட மாட்டாங்க. அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட மணி நேரங்களுக்குள் அதாவது ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே பாகிஸ்தானை அடிபணிய வைக்க முடியும். அப்படி ஒரு போர் ஏற்பட்டால் ஏற்கனவே எக்கனாமிக்கல அடிபட்டு கிடக்கூடிய பாகிஸ்தான் எந்த நிலைமைக்கு செல்லும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதாவது பாத்தீங்கன்னா எதிர்க்கு வரக்கூடிய 50-60 ஆண்டுகளுக்கு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பஞ்ச பிரதேசி நாடா மாறிவிடும். அப்ப அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை சுமூகமாக முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையில வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா இன்னொரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்கள் கண்ட்ரோல்ல மக்களாட்சி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அங்க இருக்கக்கூடிய முப்படைகளும் ஆர்மி போர்சஸ் பிரைம் மினிஸ்டருடைய ஆட்சியாளர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதா கிடையாது. அப்ப இந்த முப்படைகளை பொறுத்த வரைக்கும் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு ராணுவமா தான் பாகிஸ்தான்ல இருந்துட்டு இருக்கு. அப்ப இந்த ராணுவம் யாருடைய கண்ணசைவுக்கு செயல்பட போறது? அதாவது பாத்தீங்கன்னா பயங்கரவாதிகளுக்கு அடிச்சுட்டாங்க, பயங்கரவாதிகளை அழிச்சிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானிகளை திருப்திப்படுத்துவதற்கு பயங்கரவாதிகளை திருப்திப்படுத்துவதற்கு நாம ஒரு தாக்குதலை நடத்தலாம் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய போராக வெடிக்கும். அப்ப போர் அப்படின்னு ஏற்பட்டா வந்து 2 நாடுகளுக்கு பாதிப்பு இருந்தாலும் இந்தியாவுக்கு சிறிதளவு பாதிப்பு தான் இருக்கும். அதே நேரத்தில் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் தரைமட்டம் ஆக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அடுத்த அப்டேட் தான் எப்படின்னா வந்து இன்னும் வரக்கூடிய மணி நேரங்கள்ல தான் தெரியும். ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் தரப்புல இருந்து நாங்க பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற கருத்துக்கள் முன் வச்சிருக்காங்க, செய்திகளா வந்துகிட்டு இருக்கு. ஆனா பதிலடி கொடுப்பார்களா அப்படின்னு ஒரு கேள்விதான் இருந்துட்டு இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்களை திருப்திப்படுத்துவதற்கு அங்க அரசியல் செய்வதற்காக அவர்கள் ஏதாவது செய்திகளை தெரிவிக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே நான் தெரிவிச்சேன் பாத்தீங்கன்னா இப்போ வந்து பயங்கரவாதி ஒருவருடைய மகன் டல்கா சைட்டை பொறுத்த வரைக்கும் சவால் விட்டாங்க. இப்போ அவருடைய தந்தை அங்கு கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு தெரியும். அப்போ வந்து பாகிஸ்தான் ஆட்சியாளர்களை பொறுத்தவரைக்கும் தங்களுடைய ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையிலான செய்திகளை வெளியிட முடியுமே தவிர இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவதற்கு முன் வருவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருந்துட்டு இருக்கு. பாகிஸ்தான் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தன்னிச்சையாக இல்ல இந்தியாவுக்கு ஒரு பதிலடி கொடுப்போம். பாத்தீங்கன்னா இந்த நள்ளிரவு வேளையில தாக்குதல் நடைபெற்ற பிறகு எல்லையில வந்து துப்பாக்கி சண்டை நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த துப்பாக்கி சண்டையை பொறுத்த வரைக்கும் கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பெஹல்காம்ல பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய பிறகு தொடர்ச்சியாக துப்பாக்கி சண்டை பாடல் நடந்துட்டு இருக்கு. அந்த சண்டை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த துப்பாக்கி சண்டை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனா இது வந்து பாகிஸ்தான் ஆர்மி நேரடியாக இந்தியா மீது தாக்குதல் நடத்துமா? காரணம் அப்படின்னா என்னன்னா பாகிஸ்தான் வந்து நேரடியாக தாக்குதல் நடத்துகிறதுனா யார் மேல தாக்குதல் நடத்த முடியும்? இந்தியாவுடைய முப்படைகள் சார்புடைய கேம்ப் மேல தான் தாக்குதல் நடத்த முடியும். ஏன்னா இங்க பயங்கரவாத முகாம்கள் கிடையாது. அப்போ வந்து ஆர்மி போர்சஸ் மீது தான் தாக்குதல் நடத்த முடியும்.